கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட தேவனுடைய தியானம் செய்வதற்கு கர்த்தர் கூட தருணத்துக்கும் ஜீவாப்பம் நிகழ்ச்சியின் மூலியமாக கூட உங்களை பார்க்கிறதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலே சிலுவையின் வல்லமை குறித்து உங்களோடு கூட ஒரு சில நிமிஷம் பேச விரும்புகிறேன். சிலுவை அந்த காலத்திலே ரோமருடைய கண்களிலே, அந்த ஜனத்தின் கண்களிலே அது மிகவும் கொடூரமானதாக இருந்தது. அதிலே சிலுவையிலே அறியப்படுகிறவர்கள் எல்லாம் தேசத்துக்கு விரோதமான காரியங்கள் செய்ததிலோ பல கொடூரமான தீமைகள் செய்ததுனாலே சிலுவையில் அறிவார்கள். அது ஜனத்தின் மத்தியிலே அந்த சிலுவையை வைத்து ஜனங்கள் பார்த்து அவர்களை சில நேரத்தில் போகிற வருகிறெல்லாம் அந்த மனிதர்களை காரி துப்புவார்கள். உனக்கு சபிக்கப்பட்டவன் என்றெல்லாம் சொல்வார்கள். கலாத்தியின் நிருபத்திலே பார்க்கும் பொழுது சிலுவை கூட அது ஒரு சாபத்தை குறித்து சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிந்த பிற்பாடு அந்த சாபமானது நீக்கப்பட்டதினாலே இன்று அந்த சிலுவை நிமித்தம் ஒரு வல்லமை நமக்கு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது கடைசியாக யோவான் 19:30 இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே தேவனை பார்த்து சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் என்ன? இயேசு கிறிஸ்து உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனுஷனை ரட்சிக்கிறதுக்காய் செய்ய வேண்டியதான அந்த பலியை செலுத்தும்படிக்கு, தன்னை ஒப்பு கொடுக்கும்படிக்காய் தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படியே அவர் எல்லாவற்றையும் செய்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி தேவனுடைய கோபாக்கினது விளக்கும்படிக்காய், தேவனுடைய அன்பு விலகும்படிக்காய், கிருபை வெளிப்படும்படிக்காய் அந்த சிலுவையின் மரணத்திலே அவர் சொல்லுகிறதான அந்த வார்த்தை என்ன என்று சொன்னால், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. இன்று நமக்கு அந்த சிலுவை சாபம் அல்ல. அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது இன்று அதிலிருந்து நமக்கு ஒரு வல்லமை கிடைக்கிறது. அந்த வல்லமை என்ன என்று சொன்னால், பாவத்தினுடைய மீட்பின் வல்லமை நமக்கு கிடைக்கிறது. அதோடு கூட தேவ கிருபையும் இரக்கமும் நமக்கு கிடைக்கிறது. தேவனுடைய கோபாக்கினை நம்மேல் இருந்தது அகற்றப்படுகிறது. அதனாலே இயேசு கிறிஸ்துனுடைய பலியானது அது சாதாரணமானது அல்ல. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்திலே மனுஷனாய் வந்து மரித்து அவர் 3வது நாள் உயிர்த்தெழுந்ததினாலே ஆதாம் முதல் கொண்டு இனி கடைசி மனுஷன் பிறந்து முடிவு பரியந்தம் வாழ்கிற எல்லா மனுஷன் இந்த பூமியிலே இயேசு அவர்களுக்காக கூட மரித்து இருக்கிறார். அதனாலே ஜீவிக்கிற நமக்கு என்ன என்று சொன்னால், இதை அறிந்து கொண்டு இயேசு எனக்கு ரட்சிப்பு கொடுக்க மரித்து உயிர்த்தெழுந்து இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு தேவன் அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். பாவ மன்னிப்பை கொடுத்து பரலோக வாழ்வை நமக்கு கொடுக்கிறார். அந்த பரலோக வாழ்வு என்ன என்று சொன்னால், நித்தியத்துக்கும் நாம் வாழப்போகிறோம். இந்த உலகத்திலே நாம் இதை கண்டு கொள்ளுகிறவன் பாக்கியவானாயிருக்கிறான். அதனாலே இந்த நேரத்தில் கூட ஒருவேளை நீங்கள் இயேசுவை கண்டு கொண்டிருந்தால் நீங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகள். ஒருவேளை இது எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் ஜெபத்தின் மூலியமாய் அவரோடு கூட இணைந்து அவருடைய ஐக்கியத்திலே, தேவனோடு ஒரு ஐக்கியத்திலே நீங்கள் பங்கு பெறலாம். அவரோடு கூட உறவாடலாம். என்னோடு கூட நீங்களும் கூட ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனே, அப்பா, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்திலே இருக்கக்கூடிய எல்லா நியமங்களையும் நிறைவேற்றி அதன் பிற்பாடு உம்முக்கு இருந்ததான கோபாக்கினை, அப்பா, அந்த மனுஷர் மேல் விழ வேண்டியதான அந்த நித்திய அக்னியை, அந்த தீர்ப்பை ஆண்டவரே நீ அகற்றி நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்காய் நீர் எங்கள் மேல் கருணை காண்பித்ததுக்காய் ஸ்தோத்திரம். இரக்கத்தை காண்பித்ததுக்காய் ஸ்தோத்திரம். அந்த கிருபையினால் தான் இன்று உம்மை அறிந்து கொள்ள ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீர். இதோ ஆண்டவரே, யாரெல்லாம் என்னோடு கூட ஜெபிக்கிறார்களோ அவர்களை ஒவ்வொருவரையுமாய் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த கிருபை பெற்று அவர்கள் இந்த உலகத்திலே சந்தோஷத்தோடு வாழ கிருபை செய்யும். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த ஞானத்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தேடி வந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கண்டு கொண்டதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீர் கடைசி வரையிலும் வழி நடத்துங்க. இயேசுவின் இனியற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பாருங்கள், பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த நல்ல செய்தி தேவன் அநேகர் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென்.